அலாட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ETF பற்றியும், ETFனாலே எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நிஃப்டி 50 இண்டெக்ஸுங்கிறாங்க, ETFங்கிறாங்க, இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆக்டிவ்ங்கிறாங்க, பாசிவ்ங்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் ரெகுலருங்கிறாங்க, டைரக்ட்டுங்கிறாங்க. டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பெஸ்ட்டா, இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பெஸ்ட்டா, அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பெஸ்ட்டா, இந்த மாதிரி பேசிக் டவுட்ஸ் நம்ம மக்களிடையே இன்னமும் இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நம்ம ETF, இண்டெக்ஸ் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை குறைக்கலாம், அதாவது நம்மளுடைய காசு ஃபீஸாக, கமிஷனாக மியூச்சுவல் ஃபண்டுனால் எடுக்கப்படும், அதை எப்படி நம்ம குறைக்கலாம், அதே போல் எந்த இன்வெஸ்டிங் எந்த இன்வெஸ்டருக்கு சூட் ஆகும், எதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோங்க. அனைவருக்கும் வணக்கம். சில முக்கியமான பேசிக்கான விஷயங்களை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்தியாவில் உள்ள டாப் 50 கம்பெனிஸ்னு சொல்ல முடியாது, அந்த இண்டெக்ஸுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அதாவது என்னென்னா, அவங்களுடைய மார்க்கெட் கேப் இப்படி இருக்கணும், கடைசி வருஷத்தில் கண்டிப்பாக ப்ராஃபிட் செஞ்சுருக்கணும், அவங்களுடைய ஷேர் ஃப்ளோட் இன் த மார்க்கெட், அதாவது என்னென்னா ஓப்பனாக ப்ரொமோட்டர்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ, பப்ளிக்கிட்ட அதிகமாக, அதாவது FIS DIS வச்சுருக்கிறாங்களோ அந்த ஷேருக்கெல்லாம் சில பாயிண்ட்ஸு, சில ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த மாதிரி ஸ்டாக்ஸையும் உள்ளே கொண்டு வருவாங்க. இது மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை உள்ளடக்கியது தான் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம பேசினாலே அதில் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்க போகுது. குரூப்னா டாட்டா குரூப்புக்கு கீழே உள்ள அந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது. 50 கம்பெனிஸ், 50 கம்பெனிகள் வேறு செக்டர்லேருந்து, செக்டர்னால் ஃபினான்ஸுங்கிறது ஒரு செக்டரு, FMCGங்கிறது ஒரு செக்டரு. இப்படி பேசிக்காக பேசாதப்பா, முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சரி, இண்டெக்ஸ் அப்படிங்கிறது உங்களால் டைரெக்டாக வாங்க முடியாது. நிஃப்டி 50 இண்டெக்ஸை நீங்கள் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதை வாங்கிறதுக்கு தான் நம்ம கோட்டக், HDFC, SBI, இந்த மாதிரி நிப்பான் இந்தியா, இந்த மாதிரி ஃபண்ட் ஹவுசஸ் அவங்க அதே இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ETF கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போது இந்த ETF அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷனே எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. சரிங்களா? இப்போது இந்த ETFையும் இண்டெக்ஸ் ஃபண்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சரிங்களா? இப்போது நிஃப்டி பீஸ், நிஃப்டி ETF, நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், இது மூணுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிஃப்டி பீஸ்னாலும் நிஃப்டி ETFனாலும் ஒன்று தான். சரிங்களா? ETF அப்படிங்கிறது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மேலே ஏறுனா இந்த ETFும் மேலே ஏறும். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எந்த அளவு மேலே ஏறுதோ அதே அளவுக்கு இந்த நிஃப்டி ETF மேலே ஏறும். சரிங்களா? ஸோ பேசிக்காக நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணணுன்னா இந்த நிஃப்டி பீஸ் அல்லது நிஃப்டி ETF அல்லது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் வாங்கினா இன்டைரக்டாக இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது இப்போது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி பீஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அதுவும் ETF தான். நிப்பான் இந்தியா ஃபண்ட் ஹவுஸ் அந்த ETFோடைய பேரை நிஃப்டி பீஸ் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப காலமாக இருக்கிறாங்க அவங்க. சரிங்களா? ரெண்டாவது, ETF அப்படின்னு சொல்லும்போது அதே நிஃப்டி பீஸ் எப்படி நிப்பான் இந்தியா வச்சுருக்கிறாங்களோ, இப்போ SBIயும் SBI நிஃப்டி 50 ETF அப்படின்னு வச்சுருப்பாங்க, HDFC நிஃப்டி ETF அப்படின்னு வச்சுருப்பாங்க, கோட்டக்கும் அதே மாதிரி நிஃப்டி 50 ETF அப்படின்னு வச்சுருப்பாங்க. பேரில் அப்படி இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த ETFை நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம் அல்லது நிஃப்டி பீஸை வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸ்டாண்டர்டாக நிஃப்டி பீஸை எல்லோரும் வாங்குவாங்க. சரிங்களா? இப்போ நிஃப்டி பீஸ் மாதிரியே கோல்டு பீஸு, லிக்விட் பீஸு, அந்த மாதிரிலாம் பீஸ்னே வரும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ETF தான். சரி, அப்போ இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிறையா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கி தான்
கொஞ்சம் ட்ராப்பில் வந்து நீங்கள் மாட்டுறீங்க. இண்டெக்ஸ் ஃபண்டும் நிஃப்டி 50ல் தான் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இடிஎஃப்ஐயும் நிஃப்டி பீஸையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டு மேண்டேட்ரி. டிமேட் கணக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த நிஃப்டி இடிஎஃப்பை வாங்கணும். இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து என்ன வாங்க முடியும் சரிங்களா. நிஃப்டி இடிஎஃப்ஐயோ நிஃப்டி பீஸையோ எந்த இடிஎஃப்ஐ நீங்கள் வாங்கணுன்னாலும் டிமேட் அக்கௌண்ட் கணக்கு முக்கியம். அந்த டிமேட் கணக்கில் வந்து இந்த நிஃப்டி இடிஎஃப்ஐ நீங்கள் வாங்கும் பொழுது மார்க்கெட்டு எப்படி வந்து ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க 9:30 to 3:30 அல்லது 4 o'clock அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எப்படி ஒரு ஸ்டாக் ப்ரைஸை மார்க்கெட் ரேட்லேயே வந்து வாங்குவீங்க. அதே மாதிரி இந்த நிஃப்டி இடிஎஃப்ஐயும் வந்து மார்க்கெட் ரேட்லேயே ட்ரேடிங் ஹவர்ஸ், அதாவது என்னென்னா ட்ரேடிங் ஹவர்ஸ்னால் நீங்கள் ட்ரேட் பண்ண போயிடாதீங்க. மார்க்கெட்டினுடைய ஹவர்ஸ் இருக்கும்ல, காலையில் வந்து 9:30 அந்த மாதிரி ஓப்பன் ஆகி 3:30 முடியும்ல, அந்த டைமுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே இறங்கும் ஏறும் சரிங்களா. நீங்கள் கரெக்டாக அந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாம் இடிஎஃப்பும் நிஃப்டி பீஸும். ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டு நீங்கள் அப்படி பண்ண முடியாது. இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது என்ன தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸை வச்சுருந்தாலும் அந்த இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான் செயல்படும். அதாவது என்னென்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லை, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி இண்டெக்ஸை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் ஃபண்டு. சரி, நிஃப்டி பீஸு நிஃப்டி இடிஎஃப்க்கும் ரெண்டுமே கிட்டத்தட்ட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அதே சமயம் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஸ்லைட்டாக ஜாஸ்தியாக இருக்குங்க. 0.25% வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இண்டெக்ஸ் ஃபண்டில் அதிகம். இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணால் மார்க்கெட் ஹவரில் என்ன ரேட் இருக்கோ, சப்போஸ் வந்து நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து 100 பாயிண்ட் உடஞ்சிருக்கு, அந்த பாயிண்டில் நீங்கள் போய் என்ட்ரு ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது. நீங்கள் ஃபண்ட் ஹவுஸுக்கு காசு கொடுப்பீங்க, அவங்க நீங்கள் எந்த டைமில் 2 மணிக்கு மேலே அந்த மாதிரி டைம் இருக்குது மணி அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் NAV என்ன அதை பொறுத்து வாங்குவாங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான் இண்டெக்ஸ் ஃபண்டும் ஆப்ரேட் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஸ்லைட்டாக அதிகம், நிஃப்டி இடிஎஃப்லையும் நிஃப்டி பீஸ்லையும் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இண்டெக்ஸ் ஃபண்டு நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக தயவு செஞ்சு ஒரு டிமேட் கணக்கு ஓப்பன் பண்ணி டைரெக்டாகவே இடிஎஃப்பை நீங்கள் வாங்கலாம். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா இடிஎஃப் மட்டுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கும். ஆனால் டிமேட் அக்கௌண்ட்டில் அது என்ன 500 ரூபாய் 1000 ரூபாய் அவ்வளோதான் இருக்க போது, வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒருவேளை அப்படிலாம் இல்லை, நான் வெறும் 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த மாதிரி சின்ன முதலீட்டாளர், எனக்கெல்லாம் வந்து இந்த 1000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு அப்படின்னா வேணால் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. பட்டு இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறதும் இடிஎஃப் அப்படிங்கிறதும் நிஃப்டி பீஸ் அப்படிங்கிறதும் ஒன்று தான். இண்டெக்ஸ் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தி. இந்த மூணுமே வந்து பாசிவ் ஃபண்ட் என்று சொல்வார்கள். ஏன்னா வந்து இதில் மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி ஆக்டிவாக வந்து ஒரு ஃபண்டு மேனேஜர் வந்து இதை விற்று வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சரிங்களா. இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலை இருக்குது சரிங்களா. ஆனால் நிஃப்டி இடிஎஃப் நிஃப்டி பீஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டெக்ஸ் மேலே போனால் எவ்வளோ மேலே போகுதோ அதே தான் வந்து இதுவும் நடக்கும். இது பாசிவாக நடக்கும், யாரும் வந்து மேனுவலாலாம் பண்ண மாட்டாங்க. இண்டெக்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி இந்த இடிஎஃப்பும் வந்து விற்று வாங்கிடும் சரிங்களா. ஸோ இது வந்து பாசிவ்லி மேனேஜ்டு. இந்த மாதிரி பாசிவ்லி மேனேஜ்டு இடிஎஃப் அல்லது இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்டை விட ரிட்டர்ன் வந்து அதிகமாக தான் கொடுக்கும் லாங் ரன்னில், ஒரு 15 வருஷம் 20 வருஷத்தில். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நான் இப்போ பேசலை. இப்போ நம்ம பேசுகிறது வந்து என்னென்னா இடிஎஃப் இண்டெக்ஸ் ஃபண்டு பீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை தான் நான் மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயுமே உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.25% அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா, அதிகமாக இருக்குது சரிங்களா. அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. எக்ஸிட் லோடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் இடிஎஃப்லையும் நீங்கள் எக்ஸிட் லோடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாங் ரன்னில் இடிஎஃப் நிஃப்டி பீஸ் வந்து பாசிவாக வந்து, பாசிவ்ங்கிறது யாரும் ஆக்டிவாக ஒரு மேனேஜர்லாம் மேனேஜ் பண்ண மாட்டாங்க. நிஃப்டி இண்டெக்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணி விட்ருவாங்க, அதுவாக வந்து விற்று வாங்கும். நிஃப்டியிலேருந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது புது ஸ்டாக் உள்ளே வந்துச்சுன்னா இந்த இடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக அதை வாங்கிடும். ஏதாவது ஸ்டாக் வெளில போச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக விற்றுரும். ஸோ இப்படி பண்ணும்பொழுது உங்களுடைய காசு அழியாது. ஏன்னா நிஃப்டி 50ங்கிறது இந்தியாவுடைய எக்கானமியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற இண்டெக்ஸு. ஆனால் ஆப்டிமலாக இருக்கும், உங்களுடைய ரிட்டர்ன் வந்து ஆப்டிமலாக இருக்கும். உங்களுக்கு இண்டெக்ஸில் ஒரு போர்ஷன் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா நிஃப்டியோடைய இண்டெக்ஸினுடைய ரிட்டர்னை பீட் பண்ணுறதுக்கு ஃபண்டு மேனேஜர்ஸே வந்து தடுமாறும் பொழுது லாங் ரன்னில் நம்மளும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரீம் நாலேஜெலாம் வந்து இல்லை, நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்களும் ஒரு போர்ஷனை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த இண்டெக்ஸ் இடிஎஃப்பில்.
ஏன் வந்து இந்த இண்டெக்ஸ் இடிஎஃப்பும் நிஃப்டி பீஸும் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும்னு சொன்னேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த கொஞ்சம் ஜாஸ்திங்கிறது 15 வருஷத்துக்கு நீங்கள் அக்குமுலேட் பண்ணும்போது அது ஒரு நல்ல லம்சம் தொகையாக தாங்க வந்து அமையும். அதனால் நீங்கள் வந்து இடிஎஃப், இண்டெக்ஸ் ஃபண்ட் இதை பற்றி பேசிக்காக வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. சரி, இண்டெக்ஸும் இடிஎஃப்பும் வந்து பாசிவ்லி மேனேஜ்டுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸை வந்து ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போது நிஃப்டி 50. சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஆக்டிவ்லி மேனேஜ்டு. ஒரு ஃபண்டு மேனேஜர், ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க இண்டெக்ஸ் ஃபண்டை விட, இடிஎஃப்பை விட, நிஃப்டி பீஸை விட அதிகமான கமிஷனை உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு உங்களுக்கு ஸ்டாக்ஸை வாங்கி நிஃப்டி 50யை விட அதிக ரிட்டர்ன் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு. டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது நீங்கள் இண்டிவிஜுவலாக நாலேஜை வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டாக்காக வந்து நீங்கள் பிடிக்கிறது. சரிங்களா? ஸோ டைரக்ட் ஸ்டாக்கில் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி, அதே சமயம் ரிட்டர்னும் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஸ்டாக்கையோ அல்லது அதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை நல்ல வேல்யூவேஷனில் இந்த போர்ட்ஃபோலியோவுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணணும், ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் என்ன, தொடர்ந்து நாலேஜு, எந்த செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுது, எந்த ஸ்டாக்கு நல்லா பண்ணுது, எந்த ஸ்டாக்கு வந்து ஜங்க் ஸ்டாக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்களும் தொடர்ந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து ஒரு ஸ்டாக்கினுடைய ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆகும்பொழுது அதை விற்றுட்டு நிஃப்டி 50யே வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவே நீங்கள் வந்து ஸ்டாக் ப்ரொஃபைலை நீங்கள் வந்து டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக இண்டெக்ஸை வந்து பீட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் டைமும் நாலேஜையும் வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கணுங்க. நிஃப்டி பீஸ் ஆகட்டும், இடிஎஃப் ஆகட்டும், இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆகட்டும், உங்களுக்கு நிஃப்டி 50 என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ, புரியுதுங்களா? நிஃப்டி 50 என்ன அளவுக்கு வளர்ந்துருக்குதோ அதே அளவுக்கு தான் வளரும். சரிங்களா? அதை விட அதிகமான ரிட்டனை எக்காலத்துலையும் கொடுக்க முடியாது. மேபி இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் இந்த இடிஎஃப்லையும் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதுனால அந்த நிஃப்டி 50 கொடுக்குற எக்ஸாக்ட் ரிட்டர்னோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். சரிங்களா? இந்த விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். மியூச்சுவல் ஃபண்டில் ரெகுலர் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது, டைரக்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும். டைரக்ட்டுங்கிற வார்த்தை இருந்தால் மட்டுமே அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வாங்குங்க. டைரக்ட்லையுமே உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து என்ன ஆப்ஷன், டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா அல்லது க்ரோத் ஆப்ஷனா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் க்ரோத் ஆப்ஷனே வந்து பெரும்பாலானோருக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக அமையும். நீங்கள் வந்து டேக்ஸையும் போஸ்ட்பான் பண்ணலாம். அட் த சேம் டைம் வர்ற டிவிடெண்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அது இன்னும் வந்து என்ஏவியில் க்ரோத்தை வந்து காட்டும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ விற்று எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட் அப்படிங்கிற வார்த்தை இல்லைனாலே அது ரெகுலர் ஃபண்டு. ரெகுலர் ஃபண்டுனா உங்களுக்கு 2%, 2.5%லாம் ஃபீஸு கமிஷன் வந்து வந்துடுங்க. அதே ஃபண்டு தான், அதே ஸ்டாக்கு தான், அதே ஃபண்டு மேனேஜர் தான். பட் நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலமாக, ஒரு கமிஷன் மூலமாக வந்து போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு அர்த்தம். ஏஜெண்ட் அப்படின்னா வந்து ஒரு பர்சனை கால் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஆப் மூலமாக நீங்கள் போகும்பொழுதும் அந்த ஆப் வழியாக போகும்பொழுதும் உங்களுக்கு டைரக்ட்டுங்கிற வார்த்தை இல்லாத ஃபண்டை தான் வந்து அந்த ஆப்பு காட்டுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுடைய பேங்கிங் ஆப்பாகவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆப்பு தான் வந்து வைப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கங்க. என்ன நேமு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். டைரக்ட்டுங்கிற வார்த்தை இல்லைன்னா அது ரெகுலர் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது மியூச்சுவல் ஃபண்டோடைய மெயின் கோல் வந்து என்னென்னா, டைரக்ட்னாலும் ரெகுலர்னாலும் சேம் ஸ்டாக்கு தான், சேம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி தான். சரிங்களா? உங்களுக்கு கமிஷன் மட்டும் அதிகமாக எடுத்துப்பாங்க ரெகுலரில். அந்த அமௌண்ட்டே 15 வருஷம் வச்சிங்கன்னா இன்னும் மிகப்பெரிய அமௌண்ட்டாக வரும். அதனால தான் நான் திருப்பி இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது அந்த கம்பெனியோடைய சைட்டு விசிட் கூட வந்து போய் பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து லிங்க்டின்னு, நௌக்ரி, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் என்ன பேசுகிறாங்க, மார்க்கெட்டில் எப்படி இருக்கிறாங்க, ப்ரொமோட்டர் நல்லவரா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நல்லாவே அனலைஸ் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக அவங்களுடைய ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி, விற்று வாங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்ம விற்று வாங்கினோம்னா வந்து நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க பண்ணால் அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை விற்று வாங்கும்பொழுது
பொழுது டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ அவங்க பண்ணும்பொழுது பெரிய பல்காக பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மியூச்சுவல் ஃபண்டில் அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் இருந்துமே உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மேபி 3 வருஷம் 5 வருஷம் பீரியடில் அல்லது 7 வருஷம் பீரியடில் அந்த இண்டெக்ஸ் இடிஎஃப்பை வந்து பீட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்கலாம். அப்படி தான் வந்து இருக்குது. ஆனால் லாங் ரன்னில் 15-20 வருஷம் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து இண்டெக்ஸ் இடிஎஃப் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை பீட் பண்ணி தான் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிற கருத்து. இந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர்ஸ் வந்து எப்பொழுதுமே அந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டு லார்ஜ் கேப் இருந்துச்சுன்னா அதனுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி 50. ஒரு மியூச்சுவல் ஃபண்டினுடைய மிட் கேப் ஃபண்ட் இருந்துச்சுன்னா அதனுடைய பெஞ்ச்மார்க் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அல்லது வந்து நிஃப்டி 100 அந்த மாதிரி இண்டெக்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? இண்டெக்ஸே நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. நிஃப்டி 50 மாதிரியே நிஃப்டி டாப் 100, நிஃப்டி ஆல்ஃபா 30 அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆல்ஃபாங்கிறது வந்து அந்த ஸ்டாக்ஸ் வந்து அந்த நிஃப்டி இண்டெக்ஸை விட அதிகமாக வந்து ஸ்டாக் ப்ரைஸில் வந்து கூடக்கூடிய ஸ்டாக்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் பொழுது அல்லது வாங்கும் பொழுது அவங்களுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. எப்படி இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வந்து இந்த ரூல்ஸ் இருந்தால் தான் இந்த ஸ்டாக் உள்ளே வர முடியும்னு இருக்கோ, அதே மாதிரி ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டுனா செபி சைட்லேருந்து சில செட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டுனா மினிமம் 80% 90% லார்ஜ் கேப் ஸ்டாக்குகளாக தான் வச்சுருக்கணும். அப்போ லார்ஜ் கேப் ஸ்டாக்குனா என்ன அப்படிங்கிறதப்ப மார்க்கெட் கேப்பில் இவ்வளவாது இருக்கணும். அந்த மாதிரி வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது செபியோடைய கைடன்ஸ் பிரகாரம். அட் த சேம் டைம் ஃபண்டினுடைய சைடில் இருந்தும் ஒரு நியூ ஃபண்டை லான்ச் பண்ணாலும் அல்லது ஆல்ரெடி இருக்கிற ஃபண்டுக்கும் ஒரு கோல் இருக்கும். அந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வந்து வாங்கும்பொழுது அவங்க கிளியராக சொல்லியிருப்பாங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்டு இப்படி தான் டார்கெட் செய்யுது, அவங்களுடைய கோல் வந்து இதுதான், இந்த மாதிரி ரூல்ஸை தான் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரூல்ஸை செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய விஷன் கோலையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அது அலைன் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு வேறு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பீங்க, ஆனால் மியூச்சுவல் ஃபண்டினுடைய கோல் வந்து வேறையாக இருக்கும். இதை யாருமே பண்ணுறதில்ல பெரும்பாலும். நீங்கள் தயவு செஞ்சு இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி வாங்கும் பொழுது தயவு செஞ்சு பண்ணிவிட்டு வாங்குங்க. டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே அந்த கம்பெனி, இப்போ நிஃப்டி 50ல் 50 கம்பெனி இருக்குல்ல, அந்த 50 கம்பெனியில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிகளை மட்டும் பிடிச்ச வேல்யூவேஷனில் பொறுக்கி எடுக்கிறீங்க. சரிங்களா? அந்த கம்பெனிகளை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விலையில் பிடிச்ச டைமில் வாங்கும் பொழுது நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸை விட அல்லது அதனுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட அதிகமான ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பிடிக்கும் பொழுது அந்த ஸ்டாக்கு நிஃப்டி 50லேருந்து வெளியில் போயிடுச்சா அல்லது இன்னமும் வந்து அதே ரூல்ஸ்க்கு வந்து அது மீட் ஆகுதா, அந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன, அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்கினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டு ப்ளஸ் க்ரோத் வந்து ஃப்யூச்சரில் என்ன இருக்கும், மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக ஒரு நாலேஜபிள் இன்வெஸ்டராக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து நீங்கள் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கே வர்றீங்க. அப்படி வரும்பொழுது நீங்கள் தான் இந்த டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கோடைய ஃபண்டு மேனேஜர். சரிங்களா? எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனும் உங்களுடைய ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் மூலமாக நடக்கும். ஒரு ஃபண்டு மேனேஜர், ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர் வந்து அவருக்கு காசு கொடுத்தா மார்க்கெட்டு வந்து ஹையாக இருக்கோ லோவாக இருக்கோ, சரிங்களா, அவர் பர்சனலாக அவருக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன் ஜோனில் இருக்குது, அவருடைய ஃபண்டினுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏஇஎம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக 1 லட்சம் கோடியெல்லாம் இருக்குது. ப்ளஸ் அந்த டைமில் அவருடைய பர்சனல் மணியை வந்து கண்டிப்பாக வந்து வாங்க மாட்டார் அல்லது அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட மாட்டார். ஆனாலும் நீங்கள் சிப் பண்ணுறதுனால, நீங்கள் வந்து அந்த காசை கொடுக்கறதுனால அவர் அந்த நாளுக்குள்ளே போட்டே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதனால் அதிக விலை கொடுத்து அந்த ஸ்டாக்ஸை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார். அதனால் அவருக்கு ரிட்டர்ன் வந்து அந்த ஆங்கிளில் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா இன்வெஸ்டிங்லேயுமே வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் வந்து சில ஃப்ரண்ட் ரன்னிங் அந்த மாதிரிலாம் கேசஸ், அதாவது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டு நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற அந்த சிப் பணத்தை கோடியாக கனெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? 1000 கோடி 10,000 கோடி இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி அல்லது யாரோ ஒரு தூரத்து ஏஜென்ட் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீ இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்கு இவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேர்த்து வச்ச பணத்தையோ, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ கடனை வாங்கி ஒரு 100 கோடிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுடைய தூரத்து ஏஜென்ட்டு ஃப்ரெண்டு மூலமாக
இந்த மாதிரி வந்து 100 கோடிக்கு வந்து முன்னாடியே வந்து ஸ்டாக்கை வாங்கி வச்சுருவாங்க அவங்க அந்த ஏஜென்ட்டு. வாங்கினதுக்கப்புறம் இந்த ஃபண்டு நம்ம காசை வந்து இவர் தானே ஃபண்டு மேனேஜர் போய் அதே ஸ்டாக்ஸை வந்து விலை அதிகரித்ததுக்கப்புறம் வாங்குவார். இப்போ என்ன ஆயிரும், விலை கூடிரும். ஏன்னா நம்ம வந்து ஃபண்டு மேனேஜர் வந்து நம்மளுடைய காசை எடுத்து வாங்கும்பொழுது டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, அதனால் மேலே கூடிரும். அதுக்கப்புறம் வந்து கூடினதுக்கப்புறம் வந்து அந்த ஏஜென்ட்டை சொல்லிவிட்டு நீ விற்றுட்டு வெளில வந்துடு அப்படிம்பாரு. அவங்க விற்றுட்டு வெளில வந்துடுவாங்க. அந்த சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவே ஒரு லம்சம் ப்ராஃபிட் அவர் கிடச்சிரும். இந்த மாதிரி வந்து பண்ண விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸாக வந்து அவங்களால எடுத்துக்க முடியும். டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் உங்களுக்கு ஹையர் ரிஸ்க் இருக்குது, உங்களுக்கு நாலேஜும், அதே சமயம் நீங்கள் நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஸ்டாக்கையே வந்து அதே அலோகேஷனில் நல்ல டைமில் பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கொஞ்சம் புத்திசாலித்தனமான இன்வெஸ்டிங்கை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து இண்டெக்ஸ் ரிட்டர்னை விட அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்னை விட டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் அந்த டைமை மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியாததுனாலையும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாததுனாலையும் அவங்களால நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கொடுக்குற ரிட்டர்னை கூட பீட் பண்ண முடியாமல் தவிக்கிறது தான் நிதர்சன உண்மை. ஸோ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் ஒரு போர்ஷன், இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் ஒரு போர்ஷன் வச்சுட்டு ஒரு 5 வருஷம் விட்டு பாருங்கள். சரிங்களா? இந்த 5 வருஷம் பீரியடில் உங்களுடைய நாலேஜ் அப்ஸ்கில் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை களை எடுத்து புது ஸ்டாக்ஸை உள்ளே கொண்டு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு நீங்கள் தொடர்ந்து வந்து டைரக்ட் ஸ்டாக்கும் வாங்கிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் நல்லாவே கிடைக்கும், ஒரு நாலேஜும் இருக்கும். அந்த சமயத்தில் வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் எந்த டைரக்ஷனில் போகிறதுன்னு. டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்க்கு அதிகமாக அலோகேட் பண்ணுறதா, அல்லது மியூச்சுவல் ஃபண்டுக்கு அதிகமாக அலோகேட் பண்ணுறதா, அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு அதிகமாக அலோகேட் பண்ணுறதான்னு. நான் லாங் ரன்னில் இண்டெக்ஸ் ETF தான் நல்லா பண்ணும். ஒரு 5 வருஷம் பீரியடில் சப்போஸ் வந்து உங்களுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு கேட்டகரியில் உள்ள டாப் ஒரு 10 to 15 ஃபண்டு வந்து நல்லா பண்ணியிருக்கும். அந்த ஃபண்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பரான ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். இன்ஃபேக்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு ETF விட ரிட்டர்ன் அதிகமாக கிடச்சிருக்கும். ஆனால் தப்பி தவறி வந்து ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மிங் ஃபண்டையோ அல்லது பிலோ ஆவரேஜ் ஃபண்டை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய ரிட்டர்ன் வந்து இண்டெக்ஸோடைய ரிட்டர்னோட கம்மியாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ். லாங் ரன்னில் இண்டெக்ஸ் ETF லாங் ரன்னுங்கிறது 15-20 இயர்ஸில் வந்து லாங் ரன்னில் வந்து நல்லா பண்ணும். 5 வருஷத்துக்கு இண்டெக்ஸ் ஃபண்டு கொடுக்காமலும் இருக்கலாம். சரிங்களா? லாங் ரன்னுங்கிறது குறைஞ்சது ஒரு 10 வருஷம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ETFும் இண்டெக்ஸ் ஃபண்டும் வந்து மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபீஸ் வந்து கம்மின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதில் ETF தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை விட கம்மி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து NAV அப்படிங்கிறது ஸ்டாக் ப்ரைஸு மாதிரி. சரிங்களா? அது ஒரு நாளைக்கு ஒரு ப்ரைஸ் தான் இருக்கும் அந்த மாதிரி. சரிங்களா? ஆனால் ETFில் வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸு நிஃப்டி 50 எப்படி மேலே எலும்புது கீழே குறையுது. சரிங்களா? அந்த ஃப்ளக்சுவேஷனில் நீங்கள் பிடிக்கணுன்னா ETF மூலமாக தான் பிடிக்க முடியும். இண்டெக்ஸ் ஃபண்டில் அப்படி கிடையாது. NAV மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு. அந்த 2 PM 2 PM அப்படிங்கிற கட் ஆஃப் டைமுக்குள்ளே நீங்கள் காசு போட்டிருந்தீங்கன்னா அந்த டேயோட NAVயில் உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் அலோகேட் செய்யப்படும். சப்போஸ் வந்து 2 PM கட் ஆஃப்க்கு அப்புறம் நீங்கள் வந்து காசு வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் NAV என்னவோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து இந்த யூனிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணப்படும். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதனுடைய அட்வான்டேஜை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது வந்து ஆக்டிவாக வந்து ஒரு ஃபண்டு மேனேஜர் மேனேஜ் பண்ணுவார். அட்வான்டேஜையும் பேசிட்டேன், டிஸ்அட்வான்டேஜையும் பேசிட்டேன். டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நீங்கள் ஆனால் ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு டைமும் ஸ்டாக்கை வாங்கும் பொழுது நீங்கள் பே பண்ணுவீங்க. ஆனால் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அந்த டிமேட்டுக்கு வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பீங்க வருஷம். ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 5 லட்சம் 10 லட்சமாவது போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிற பட்சத்தில் அது ரொம்ப கம்மி தான். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து டிமேட்டில் ஈக்விட்டி ஷேர் வாங்கும் பொழுது அந்த STT அதுக்கப்புறம் அந்த ஃபீஸு ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் கொடுப்பீங்க. சரிங்களா? அதுவும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து நல்ல ரெப்யூட்டட் பேங்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ICICI பேங்க்கு உள்ள ICICI டைரக்ட், சரிங்களா, ICICI செக்யூரிட்டிஸ், அவங்க இந்த டிமேட் கணக்கை வச்சுருக்கிறது வேறு கம்பெனியாக தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க ICICI பேங்க்கோட தான் டைப் வச்சுருப்பாங்க. ICICI செக்யூரிட்டிஸ் அதே மாதிரி தான் HDFC செக்யூரிட்டிஸும். ஸோ இந்த மாதிரி பெரிய பேங்க்கில் போகும்பொழுது ப்ரோக்கரேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ப்ரோக்கரேஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சின்ன ப்ரோக்கர்கிட்ட போனீங்கன்னா வந்து அதில் வந்து நிறையா ஸ்கேம்ஸ் வந்து முன்னாடிலாம் நடந்திருக்கு.
உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் உள்ள ஸ்டாக்கை வந்து அவங்களுக்கு பவர் ஆஃப் அட்டானி அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்க உங்கள் ஸ்டாக்கை எடுத்து அவங்க பாட்டுக்கு ட்ரேடிங்கில் வந்து ஹெட்ஜிங் மாதிரி அதை மார்ஜின் மாதிரி யூஸ் பண்ணி விளாண்டு இந்த மாதிரி கேசஸ்லாம் முன்னாடி நடந்திருக்கு. ஆனால் வந்து அதை செபி வந்து கிட்டத்தட்ட நல்லாவே பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு என்ன உள்குத்து இருக்குதுங்கிறது தெரியாது. அந்த டிமேட் புரோக்கர் ஏஜென்ட், அதாவது டிமேட் புரோக்கர் நம்ம ஓப்பன் பண்ணுறோம்ல, அவங்க வந்து இன்னும் 20 வருஷம் கழிச்சு இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ ஐசிஐசி பேங்கோ, ஹெச்டிஎஃப்சி பேங்கோ, எஸ்பிஐ பேங்கோ 20 வருஷம் கழிச்சு இருக்கும்னு நமக்கு தெரிகிறதுனால எக்ஸ்ட்ராவாக புரோக்கரேஜ் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி ரெப்யூட்டட் புரோக்கர்கிட்ட போங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் வேண்டுகோள். ரெண்டாவது வேண்டுகோள், இவங்கக்கிட்டலாம் போனாலும் உங்களுக்கு புரோக்கரேஜ் ஃபீஸையே ஈஸியாக குறைக்கலாம். அவங்க வந்து சில ரேட் கட்டர் பேக்கேஜ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5000 10,000 கொடுத்தீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு வந்து உங்களுடைய புரோக்கரேஜ் ஃபீ வந்து 0.15% அந்த மாதிரி வந்து குறைச்சிருவாங்க. அந்த மாதிரி ரேட் கட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸையும் நீங்கள் வந்து டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் எடுத்துக்கலாம். ஸோ டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் எப்படி மியூச்சுவல் ஃபண்டு மார்க்கெட் குறைஞ்சாலும் ஏறினாலும் அவங்க 2% வந்து உங்கள் காசுலேருந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் ஒரு டைம் வந்து வாங்கும்போது ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் கொடுப்பீங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக 1000 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே போவீங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த ஸ்டாக்குக்குன்னு எந்தவித ஆன்கோயிங் மேனேஜ்மெண்ட் ஃபீஸும் இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்லைடில் இருக்கிற கண்டென்ட்டை நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். இடிஎஃப்ங்கிறது வந்து ஸ்டாக் மாதிரியே நீங்கள் வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் நீங்கள் வந்து விற்று வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் வந்து ஒரு நாளில் வந்து மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குன்னா நீங்கள் அந்த பாட்டம் ப்ரைஸில் கூட வந்து 100 பாயிண்ட் கம்மியாக இருக்கும்போது கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுலையும் மியூச்சுவல் ஃபண்டுலையும், ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுமே வந்து இண்டெக்ஸை ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது ஃபண்டு மாதிரி தான் ஆப்ரேட் ஆகும். உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லாதனால இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்க. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக்கே தான் வச்சுருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அந்த கேட்டகரிக்கு உள்ள ரூல் பிரகாரம் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து அவராக டிசைட் பண்ணி ஸ்டாக்ஸ் உள்ளே வாங்கி வச்சுருப்பார். சரிங்களா? அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக்ஸை தான் வாங்கி ஆகணும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியே வந்து என்ஏவி அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு ப்ரைஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஒருவேளை வந்து அன்னைக்கு மார்க்கெட் வந்து உடஞ்சி முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து என்ஏவி குறைஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் 2 PM அப்படிங்கிற அந்த டைமுக்கு முன்னாடி காசை கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற என்ஏவி பிரகாரமே உங்களுக்கு வந்து அந்த யூனிட்ஸ் அலோகேட் செய்யப்படும். ஒருவேளை வந்து இந்த 2 PMக்கு அப்புறம் நீங்கள் காசை அலோகேட் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் என்ஏவி ப்ரைஸ் பிரகாரம் உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் அலோகேட் செய்யப்படும். சரிங்களா? இதுதான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, இடிஎஃப்க்கு உள்ள டிஃப்ரென்ஸு. டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல். நீங்கள் தான் வந்து நீங்கள் விற்றா தான் அந்த ஸ்டாக் விற்கப்படும். சரிங்களா? நிஃப்டி 50க்குள்ள ஒரு ஸ்டாக் உள்ளே போகுது, இன்னொரு ஸ்டாக் வெளில வருது அப்படிங்கிறதுக்காக ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜரும் அவருடைய லார்ஜ் கேப் அந்த போர்ட்ஃபோலியோவில் சப்போஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்டாக்கு நிஃப்டி 50லேருந்து வெளியில் போகுது, நம்மளுடைய ஃபண்டில் உள்ள கேட்டகரி ரூல் பிரகாரம் நமக்கு அந்த ஸ்டாக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால அவர் ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுனால உடனே விற்றுருவார் மியூச்சுவல் ஃபண்டும். இண்டெக்ஸ் ஃபண்டும் வந்து கிட்டத்தட்ட பாசிவ் ஃபண்டு. நிஃப்டி 50ல் என்ன ஸ்டாக்கு உள்ளே வருதோ அந்த ஸ்டாக்கை மட்டும் திருப்பி வாங்குவாங்க, வெளில போகிற ஸ்டாக்கை விற்றுருவாங்க. சரிங்களா? இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் இடிஎஃப்பும் அதே மாதிரி தான். எந்த ஸ்டாக் உள்ளே போகுதோ வெளில வருதோ அது கரெக்டாக விற்றுக்கும். ஆனால் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் நம்ம நிஃப்டி 50யை விட பீட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிற ஸ்டாக்கு சப்போஸ் நிஃப்டி 50யோட வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அனலைஸ் பண்ணிவிட்டு உடனே நம்மளும் விற்கணும், ஒருவேளை உங்களுக்கு கன்விக்ஷன் போயிருச்சு அப்படின்னா. ஆனால் நம்ம டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் லாஸில் இருக்கிறோமே, இந்த ஸ்டாக்கு மேலே எழும்பும் நிஃப்டி 50யை விட்டு வெளில போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸை விற்கிறதுக்கு மனசு இல்லாமல் அந்த ஸ்டாக் வந்து ஜங்க் ஸ்டாக்காக மாறிடும். சில சமயங்களில் வந்து எந்திரிச்சு வந்துடும். சரிங்களா? பட் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சு நாலேஜ் இருந்து மார்க்கெட்டை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டான முடிவை எடுத்துருவீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் உள்ள அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜுங்க. ஒரு இடிஎஃப்ஓ, இண்டெக்ஸ் ஃபண்டோ, மியூச்சுவல் ஃபண்டோ எப்பொழுதுமே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் வாங்குறாங்க. ஒரு இண்டெக்ஸுங்கிறது வேறு செக்டர்லேயும் இருக்கும், அந்த செக்டருக்குள்ளே உள்ள வேறு ஸ்டாக்ஸு, அதே போல் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு வெயிட்டேஜ் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ டைவர்சிஃபிகேஷன் அண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கிறதுனால உங்களுடைய ரிஸ்க்கு வந்து மிட்டிகேட் செய்யப்படுது. அதாவது என்னென்னா ரிஸ்க்கு அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து உங்களுடைய ரிஸ்க்கு வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து அதே மாதிரி தான். அவங்க ஃபண்டு மேனேஜர் டீம் போட்டு ஆக்டிவாக மேனேஜ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி டைவர்சிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் தான் வந்து ரெஸ்பான்சிபிள்.
எந்த செக்டருக்கு எவ்வளோ அலோகேஷன் கொடுக்கணும், எந்த செக்டர் நல்லா பண்ணும், எல்லா செக்டருக்கும் அலோகேஷன் கொடுத்துருக்குறோமா, அல்லது எல்லா செக்டரும் நமக்கு புரியுதா, அல்லது புரிஞ்ச செக்டரில் மட்டும் ஸ்டாக்ஸ் வாங்க போகிறோமா, அதில் எவ்வளோ லார்ஜ் கேப் கொடுக்கணும், எவ்வளோ மிட் கேப் கொடுக்கணும், எவ்வளோ ஸ்மால் கேப் கொடுக்கணும், எந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து இப்போது ஓவர் வேல்யூ ஜோனில் இருக்குது, அதாவது என்னென்னா யூஃபோரியா ஸ்டேஜில் இருக்குது, அந்த ஸ்டாக்கில் இருந்து விற்று போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணணுமா, இது எல்லாமே வந்து யூஆர் ரெஸ்பான்சிபிள். சரிங்களா? ஸோ அந்த டைவர்சிஃபிகேஷன், போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்லைட் சொல்லுதுங்க. ETF அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நிஃப்டி 50யோடைய அந்த இண்டெக்ஸை விட பீட் பண்ணி அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்க முடியவே முடியாது. சரிங்களா? ஆவரேஜ் ரிட்டர்ன் வரும், லோ ரிஸ்க்கு, உங்கள் காசு அழியாது. ஆனால் 12 to 15% வந்து இது வரைக்கும் பாஸ்டில் கொடுத்துருக்கு. சரி, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹையர் ரிஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இருக்குது. நான் அதை பற்றி முன்னாடியே பேசிட்டேன். அவங்க வந்து சப்போஸ் எடுக்கிற முடிவு ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் தப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நிஃப்டி 50 அந்த இண்டெக்ஸ் பெஞ்ச் மார்க் ரிட்டர்னை விட கம்மியாக கூட கொடுப்பாங்க லாங் ரன்னில் அப்படின்னு பேசிட்டேன். அதை திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பலை. டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் நாலேஜபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸும் வருது, ரிஸ்க்கும் வந்து பயங்கரமாக இருக்குது. சரிங்களா? இண்டிவிஜுவல் ஸ்டாக் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், போர்ட்ஃபோலியோ வந்து அந்த பீரியடில் வந்து டவுனாக இருக்கும். உதாரணமாக இப்போ வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நாட்கோ வந்து நான் ரொம்ப அலோகேஷன் கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா, நான் இடையில வந்து 10 ஸ்டாக்கை விற்றுட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து நாட்கோ நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. பட் அகெயின் எனக்கே தெரியும் அது வந்து ஸ்மால் கேப் பங்குன்னு. பட் ஆனால் வந்து உடஞ்சி கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய போர்ட்ஃபோலியோ நிஃப்டி 50யை வந்து கீழே உடையிறத விட ரொம்ப அதிகமாகவே உடையுது. சரிங்களா? இப்போது எனக்கு வந்து ஒரு தேவை இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோவை ஷேப் பண்ணணும். சரிங்களா? அந்த கட்டாயத்தில் நான் இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை அதுக்கேற்ற மாதிரி ரீஅலைன் பண்ணணும். என்னுடைய ஸ்டாக்கை வந்து நான் விற்றுட்டதுனால நான் லார்ஜ் கேப்புக்கு கொடுத்த 5% அலோகேஷன்லாம் முடிஞ்சுட்டு இப்போது இந்த மாதிரி ஸ்மால் கேப் வந்து மேலே எழும்பி நிற்கிது. புரியுதுங்களா? ஏன்னா வந்து நாட்கோ வந்து நல்லாவே ஏறிடுச்சு. அதனால் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நாட்கோ வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து நின்று நல்ல லாபத்தில் இருந்துச்சு. இப்போது லாபம் எல்லாம் வந்து அடித்து உடஞ்சி எல்லாம் கீழே போயிடுச்சு. இப்போ நாட்கோவும் பின்னாடி வருது. பட் அட் த சேம் டைம் என்னுடைய கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து நிஃப்டி உடையிறத விட ரொம்ப அதிகமாக உடையுது. நிஃப்டி வந்து ஏறுச்சுன்னா வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ கம்மியாக தான் ஏறுது. ஏன்னா நிஃப்டிங்கிறது நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான். ஆனால் நான் வச்சுருக்கிறது மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு அந்த மாதிரி காம்பினேஷனில் வச்சுருக்கேன். நான் நிஃப்டி 50யை பெஞ்ச் மார்க்காக எடுக்கக்கூடாது தான். பட் இருந்தாலும் வந்து என்னுடைய மினிமம் கோலே வந்து நிஃப்டி 50 வந்து ஃபஸ்ட்டு பீட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவை ரீஷேப் பண்ணி ஆகணும். அதுக்கான முயற்சிகளில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு உதாரணமாக தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிவு செய்கிறேன். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்களாகவே இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் யாராவது வந்து ரொம்ப பிகினராக உள்ளே வர்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு இது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுக்கும் ஐ எம் வெரி ஷுர் உங்களுக்கு 1-2 பாயிண்ட் வந்து நான் புதுசாக கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேங்க.